எனக்கு எடுத்திருக்கேன், என் பையனுக்கு எடுத்துகிட்ருக்கேன். தூத்துக்குடி போனாலும் அங்கேயும் இதுக்கு விலை ஒன்று தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். அண்ட் மேம், நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. பிகாஸ் இது என் படம், எங்கள் படத்தோடைய ஆடியோ லான்ச். ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு படம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பணம், புகழ், ஃபேம், இதுதான் எதிர்பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இது தேவை. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரியாக லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து வாய்ப்பை தேடி நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது 1-2 பேருக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடி தான் அலைஞ்சோம். இப்போது ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால் ஷீட் தேவைப்படும். ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்தில் வந்துட்டு படத்தில் இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ. ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் கம்மிங் டு த க்ரூ டீம், நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன், வைபவ், சாய், ஆனந்த் காஷ்நாத், சுப்லாஷ்னி, ஸ்ரீ, எடிட்டர் ஸ்ரீ. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருந்தவங்க ஃபியூ இயர்ஸ் பேக். கட் டு இங்கே பிக் ஸ்க்ரீனுக்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஐ நோ ஹரி, நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு, எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம், அதெல்லாமே தெரியும். பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய அவுட்கம், ரிசல்ட், ஆனால் இதை பண்ணி நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை டீம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் எனக்கு தனித்தனியாக எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அது ஒழுங்காக பண்ண வராது, நான் சொதப்பிடுவேன். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க ஒவ்வொருத்தராக. ஏன்னா இப்போது நான் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் டிஜிட்டலில் வந்து வீடியோ பண்ணோன்னு சொன்னல, அதில் பிரசாந்த் அண்ணாவுக்கும், ப்ரொடியூசர் பிரசாந்துக்கும் வந்து ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் வீடியோ பண்ணிருக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணார் அண்ணா. ஸோ அப்படி அங்கேருந்து இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல, இது ரியலாக தான் இங்கே நடந்துட்டுருக்கா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க, என்ன சொல்கிறதே தெரியல. சார், மீடியா, ப்ரெஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நல்லா எழுதுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இவ்வளோ பேர் யங் டீம், அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்குது. இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. யாருக்குமே அஃப்கோர்ஸ் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொரில்லா மேக்கிங். லைக் எல்லோரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லோரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம். அது எல்லாமே நடந்தது தான். லைக் அந்த ஸ்பாட்டில் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்காக என்ன சொல்கிறது,
ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை, பேசிக்காக அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்ததில்லை. பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். பட் பிரசாந்தனா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோடைய மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். அண்ட் என்ன ஏதுனே தெரியாமல் எனக்காக வந்து கைத்தட்டி கத்திகிட்ருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஃபேமிலி, அம்மா அப்பா, என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன ஆனாலும், என்னை பற்றி என்ன நடந்தாலும், என்ன இதுவாக இருந்தாலும் என் மேலே என்னை விட அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அண்ட் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பிஆர்ஓ பரணி அண்ணா 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 பரணி உங்களுக்கு தான் நன்றி, ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக 21st படத்தை போய் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இங்கே வந்துட்டு இருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார், எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் பூர்ணிமா, 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி. பூர்ணிமா பற்றி 2 லைன் சொல்லணுன்னா, சென்னையில் வந்து தனியாக இவ்வளோ தூரம் வந்த ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேர்ள்னு சொல்லலாம். அவ்வளோதான். எல்லோரும் 21st கண்டிப்பாக பார்க்கணும் மூவியை. தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் வாங்க, உங்கள் கூட ஒத்தாசை. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக இல்லை, ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன். என்னோடய வேலை பணி காரணம் என்னால் வர முடியல. அதனால் இருந்தாலும் வந்துட்டேன். அதுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மேடைக்கு முன்னாடி இருக்கிற எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் இந்த நாட்டுப்புற கலைஞரின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஒரு நல்ல பாடலை கொடுத்த இசையமைப்பாளர் கில்பி சாருக்கும் ஆனந்த் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடலாசிரியர்கள் வார்த்தையில் மோகன் ராஜா சார்லாம் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு அப்பா பாட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. உலகமே இன்னும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை முறை பார்த்தாலும் நானே அழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாடலை கொடுத்த பாடலாசிரியர், வளரும் பாடலாசிரியர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோ மஞ்சள் நிறம் மக்கள் மனசை மங்களமாக அலங்கரிக்கட்டும். எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து இந்த கலைஞர்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி. பாட்டு வரிகள் கொஞ்சம் மறந்துருச்சா? பாட்டு கேளுங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி நானே பாட்டை வந்து நேற்று தான் தொடர்ச்சியாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு நிறைய மொழி பாடிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபகம் மருதி. அதனால் நான் அடுத்து என்னுடைய மேடைகளில் கண்டிப்பாக அந்த பாட்டை பாடுவேன். நீங்கள் பாட்டை பார்க்க தான் போகிறீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறேன். இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு பாடகர் டக்குன்னு வந்து பாடிட வேண்டாமா? எங்களுக்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை, அதனால தான் கேட்குறோம். இந்த படத்தை பாட்டு பாடணும். சரி, அடுத்த மேடையில். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், படம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஈவெண்ட்டே ஃபஸ்ட் டைமு ஒரு பதட்ட இருக்குமா இருக்காது கத்தியா. ஓகே, தேங்க்யூ. ஸோ டு ஸ்டார்ட் வித் பிரசாந்த் அண்ணா. ஆனால் கடமைப்பட்டிருக்கெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஏன்னா விஆர் மாலில் உட்காந்து ஒரு பூர்ணிமா மூலியமாக தான் எனக்கு பிரசாந்த் அண்ணாவை தெரியும். ரேண்டமாக பூர்ணிமா வந்து ஒரு கதை சொல்லணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒன்று பண்ணணும். அது வந்து ரேண்டமாக கேமரா எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரேண்டமாக போகலான்றது தான் ஐடியா. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ இந்த ஐடியாவை நானும் பூர்ணிமாவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ ஃபோன் கால். இந்த ஐடியாவை அதிகமாக பிச் பண்ணியிருக்கோம். பெருசாக நான் இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை.
இந்த ஐடியாவை தான் நான் கொண்டு போயிட்டு பிரசாந்த் அண்ணாக்கிட்டையும் சொன்னேன். ஒரு கோர் லைன் இருக்குன்னா படம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது, இப்படி தான் போகுது, இப்படி தான் முடிய போகுதுன்ற ஒரு கோர் லைன் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் நாங்கள் பிளான் பண்ண போகிறதுனா கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒரு டெம்போ ட்ராவலர் 2 கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். என்ன கிடைக்குதோ அதான் படம்ன்ற மாதிரி தான் சொன்னேன். நியாயமாக அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்கு பண்ணாருன்னு தெரியலண்ணா. பட் ஆனால் தேங்க்யூண்ணா. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து தான் அவர்கிட்ட கேட்டேன். பட் அவர் அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னார். அப்புறம் டிசைட் பண்ணோம், சரி ஓகே ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியே போயிடலான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை ஒரு 2 months கழிச்சு நான் பவுண்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கரெக்ஷன் சொன்னார். அதுக்கப்புறம் படத்தை தான் பார்த்தாரு. நடுவில் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல. சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து ஃபினான்ஸில் காசு வாங்கி படம் பண்ணுவாங்க, இல்லை வந்து கையில் காசு இருக்கும் படம் பண்ணுவாங்க. நாங்கள் வடபழனியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தோம். ஒரு ஸ்கெடியூல் முடிப்போம், நான் ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்பேன், யாராவது 2 பேர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. அபியை கூப்பிட்டு யாரா அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த லென்ஸை விற்றுலான் இருக்காரு, இந்த லென்ஸை விற்றுட்டா அடுத்த ஸ்கெடியூல் போகலான் இருக்கான்ற மாதிரி சொல்லுவார். அடுத்த ஸ்கெடியூல் போகும், லைட்டை விற்றுலான் இருக்காரு, லைட்டை விற்று அடுத்த ஸ்கெடியூல் போகலான்ற மாதிரி இருக்கும். அவர் கேமரா ரெண்டல் வச்சுருக்காரு, அதை விற்று தான் படத்தை பண்ணார். இனி வரைக்கும் நாங்கள் படம் பண்ண ஒரு வாட்டி கூட எங்களுக்கு சாப்பாடு உட்கார வச்சதே கிடையாது. அவர் எங்கேயுமே நான் ஒரு விஷயம் கேட்கணும், விஷுவலுக்கு ஒரு பெட்டராக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுன்னு கேட்கும்போது அது அவர் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஆனால் தெரியலண்ணா, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தது இல்லைண்ணா, ப்ரொடியூசரை பார்த்துடலாண்ணா. நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மொத்த டீமுமே அதான் நான் அண்ணன் தான் கூப்பிட்றேன், அண்ணா தானே நீங்கள், மற்றபடி ப்ரொடியூசர்லாம் தாண்டி. அண்ட் செகண்ட் திங், பூர்ணிமா எதிர்பார்த்தது தான். ஓகே, ஸோ 2021 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு இருந்தது. அந்த டைமில் தான் நான் ஸ்ரீ பாலாஜி சாய்லாம் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைம்லன்னு நினைக்கும்போது, எங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோ எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஃபோன் நம்பர் முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம். என்ன மிஞ்சி போனா என்ன சொல்கிற போகிறாங்க, முடியாதுன்ற போகிறாங்க, அவ்வளோதான், மற்றபடி கேட்டுடலான்ற ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். அப்படி நான் கால் பண்ணதில் ஃபோன் எடுத்த ஒரே ஆள் பூர்ணிமா மட்டும்தான். வேறு யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. பட் அன்னைக்கு கால் பண்ணி இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கூட நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு சிஸ்டராக, ஒரு ஐயாவாக கூட இருந்திருக்கீங்க. அகெயின் இந்த கதையை நான் பிச் பண்ணுன்றது என்னை விட அதிகமாக அதுக்கு எஃபர்ட் போட்டது, அதுக்கு ப்ரொடியூசரை கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாமே வந்து பூர்ணிமா தான். ஸோ 2 பேரும் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை சேர்ந்து பண்ணிடணும்னு நினச்சோம். அகெயின் பூர்ணிமா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு டெம்போட்டோட எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகிறது தான். அதனால் பாதி இடத்துல எங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, ப்ராப்பரான வந்து ஒரு ஸ்டே இருக்காது. ஏன்னா நாங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே தங்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பண்ணிட்டுருந்தோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க பண்ணதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா, தொடர்ந்து 72 hours நிற்காமல் ஷூட் பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டே ஷூட் பண்ணிருக்கோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்ததே கிடையாது. ஒரே வாட்டி மட்டும் ஒரு 3:30 மணி இருக்கும், தொடர்ந்து 4 days ஷூட் பண்ணோம். கண்ணில் தண்ணி அவங்களால கண்ணில் திறக்க கூட முடியல. ஓரமாக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூ பூர்ணிமா. நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் நினச்சதை பண்ணுறக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ கைண்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லவ்லி. தேங்க்யூன்னு அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். வைபவ் சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சுருந்தோம், இவங்கள போகலாம் அவங்கள போகலான்ட்டு. அப்போது வைபவ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் வைபவும் பூர்ணிமா மூலியமாக தான் வந்தாங்க. பூர்ணிமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க, வைபவ் வச்சு போகலாம் அப்படின்ட்டு. இந்த படம் முடியும் போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீ என் ஃப்ரெண்டு மச்சான், நீ கண்டிப்பாக. ஏன்னா பாதி டைம் ஸ்கிரிப்ட் வந்து நாளைக்கு என்ன பண்ணும்போது நைட்டு உட்காந்து எழுதியிருக்கோம். நானும் வைபவம் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவோம். நான் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்பேன், அவர் படித்து கரெக்ஷன் பண்ணுவார். ஸோ அதிகமாக ஸ்பாட்டில் கொடுத்துருக்கேன், அந்த மூஞ்சி சொல்லிக்காமல் டைலாக் பேசியிருக்காரு. தேங்க்யூ வைபவ், லாங் வே டு கோ. சேர்ந்தே சொல்கிறேன் நான். சாய் பிரசன்னா, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. காலேஜ் ஃபஸ்ட் இயரில் சும்மா இருந்திருப்பான், படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை கூட்டின்னு வந்து மைமை பண்ண வச்சு, தேட்டர் பண்ண வச்சு
சாரிடா, அது சாரியா, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் 2013 காலேஜ் டைமில் என்னோட இமிடியட் ஜூனியர் அவன். அன்னைக்கு அவன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும் போது நான் கல்ச்சுரல்ஸ்க்காக தான் அவனை கூட்டிகிட்டு வெளில வந்தேன். அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கும் போல, வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. திரும்பி பார்த்தா மொத்த லைஃப்லையுமே சரி, நான் காலேஜ் பண்ணும்போதும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு நான் சும்மா சுற்றின டைம்லையும் சரி, அதுக்கப்புறம் தேட்டர் சீரியஸாக பண்ணும்போதும் சரி, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் சரி, தெரில சாயை நான் என் லைஃப்லேருந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் லைஃப்பில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. அது வெறும் எம்டினஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்டா தம்பி. இந்த படத்தில் எல்லாமே பண்ணியிருக்கான். நடிச்சிருக்கான்றதை தாண்டி கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கான், எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கான், மியூசிக்கில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கான். எனக்கு ஏதாவது போக முடியல அப்படின்னா அந்த இடத்துல அவன் தான் போய் நின்று இருக்கான். பாதி பேருக்கு வந்து நான் ஃபோன் எடுக்கலாம், அவனுக்கு தான் ஃபோன் அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் லைஃப். தேங்க்யூடா. அண்ட் கிளிஃபி வந்து 2021 நாங்கள் இந்த சாங்ஸ்லாம் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது நான் கிளிஃபியை மோஸ்ட்லி டீக்கெட்டில் தான் பார்ப்பேன். கூச்சமே படாமல் டீக்கெட்டில் உட்காந்து கத்தி பாடுவாங்க. அவன் இந்த பக்கம் பாட்டு ஃபோனில் சாங் இருக்கும், சாங் என்ன பண்ணலான்னா ப்ளே பண்ணி என் காதில் வைக்கலாம். அவன் கம்போஸ் பண்ண பாட்டு தான், பாட்டை ப்ளே பண்ணி அவன் காதில் வச்சுப்பான், என் காதில் அவன் பாடுவான். அது வந்து அவன் கூச்சப்பட்டதே கிடையாது. நிஜமாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் யார்ட்டையுமே பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாலும் சரி, உட்கார வச்சு கம்போஸ் பண்ண எல்லா பாட்டையுமே போட்டு காட்டிகிட்டே இருப்பான். அப்படி நான் கேட்ட சாங் தான் கண்மணியை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா மியூசிக் ஆல்பத்துலேயும் நாங்கள் 3-4 இயர்ஸாக கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ரெச்சிட்டா வெளில வந்திருக்கு. கடைசியில் அந்த பாட்டு படத்தில் வைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அதை பெருந்தன்மையோடு கொடுத்தான். தேங்க்ஸ்டா. ஓட்டக்குடி சார், கண்மணியே, மனசே அண்டு சத்யஸ்ரீ ஃப்ரெண்ட்ஷிப் சாங் 4மே க்ளோஸ் டு மை ஹார்ட். அது நான் டார்ச்சர் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் த சாங். தேங்க்ஸ்டா. ஆனந்த், எனக்கு இப்போ வரைக்குமே தெரில, நாங்கள் ட்ரை பண்ணுற டைம்லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரே விசிட்டிங் கார்டு வந்து காத்தாடி தான். வெளில போய் நான் என்னை பற்றி ஏதாவது சொன்னோன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது நான் காத்தாடின்னு ஒரு பாட்டு பண்ணுறேங்க அப்படின்ட்டு. அந்த பாட்டை கொடுத்தது ஆனந்த். அவன் ஆல்ரெடி கம்போஸ் பண்ண சாங் அது. அவன்கிட்ட நான் கொண்டு போய் சாங்கை நான் பண்ணுறேன்னு கேட்கும்போது என்கிட்ட ப்ரொஃபைல்னு ஒன்றுமே கிடையாது. ஏதோ நம்பிக்கையில் அந்த பாட்டை என்கிட்டையும் சுஷாந்த் சொல்லிட்டு ரெடியோ ஒருத்தருக்கா 2 பேர்ட்டையும் அந்த பாட்டை கொடுத்தான். அது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பத்துலேருந்து உன் கம்போஸிங்கை நான் உட்கார்னது கிடையாது. ஏன்னா நான் நம்புகிறேன் நான் ஒன்று, அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், படத்துக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் வரணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் பண்ணுறேன். தேங்க்யூ ஆனந்த். அபி, ரெக்கின்னு ஒன்று கேரளாவுக்கு நாங்கள் போவோங்க. ரெக்கி போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவன் கேரளாவில் அவ்வளோ சுற்றிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு கேரளா ஃபுல்லாக ரோட் ஆக்டிவாக இருக்கும். கேரளா ஃபுல்லாக 100 கிலோமீட்டரோட சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும் ரெக்கி அப்படின்ட்டு. மூஞ்சி சுழிச்சதே கிடையாது. டே அண்ட் நைட் ஷூட் பண்ணாலும் சரி, எவ்வளோ நாள் ஷூட் பண்ணாலும் சரி, அதுக்கு அவன் நோன்னு சொன்னதே கிடையாது. எப்படி ஷார்ட் கேட்டாலும் சரி, அது கஷ்டமாக இருக்கும். அந்த மலை மேலே தூக்கிட்டு கேமரா தூக்கும் போதெல்லாம் அதெல்லாம் மூச்சு காமிக்காமல் என்னென்ன ஃப்ரேம் கேட்டோமோ அந்த ஃப்ரேமை அதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டு உழைச்சிருக்கான். ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கும் போது அபி வந்து டிஓபின்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் பூர்ணிமாவை சைன்னு சொல்லும்போது நான் வேணான்னு சொன்னேன். எனக்கு வேறு டிஓபி இருந்தார், அவர் கூட தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஷூட் போகிற வரைக்கும் நான் நிஜமாக ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டே இருந்தேன், ஐயோ நம்ம டீமோட போக முடியலேன்ட்டு. ஆனால் படம் முடிச்சுட்டு விஷுவல் பார்க்கும்போது தெரில, அப்படி உன்னை விட யார் பெட்டராக பண்ண முடியும்னு எனக்கு தெரில. நான் பெட்டர்ன்னு மீன் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஓகே பண்ணிடலாம். அது எனக்கு எவ்வளோ டிஓபி இருக்காங்க, எவ்வளோ டேலண்டான பீப்புள் இருக்காங்க. ஆனால் அதுக்கான உழைப்பு ஒன்று இருக்குல்ல, எப்போ கூப்பிட்டாலும் சரி. இது சொன்ன மாதிரி அகெயின் எல்லாரும் சொன்ன மாதிரி டிஓபி மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைடில் அவன் தான் இருந்திருக்கான். பாதி டைம் பிரசாந்தனோட பேசுகிறதுக்கு அவன் தான் டூலாக இருந்திருக்கான். பாதி டைம் அவன் தான் வேக்கப் காலாக இருந்திருக்கான். எல்லா டைமுமே வாட் நாட் அபி. தேங்க்ஸ் அபி ஃபார் த விஷுவல். தேங்க்ஸ் அ லாட். லோகி, காலேஜ் டைம் அப்படி தெரிஞ்ச ஒரு பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒர்க்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறக்குன்னு தான் கேட்டுட்டு இருந்தான். பட் தேங்க்ஸ் ஃபார் ஜஸ்டிங் லோகி. தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மீரா, காஸ்டியூம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க மீரா, ரொம்ப தேங்க்யூ. அண்டு மோகன் ராஜா சார்,
ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் நிஜமாக. ரொம்ப கைண்டாக கேட்டோன்னே எனக்கு எழுதி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் மோஸ்ட் சாங் டு கம். தேங்க்யூ. ராஜேஷ் சார் அதே தான், நான் அவட்ட போட்டு லிரிக் நான் விட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் எல்லா வாட்டியும் கைண்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். அண்ட் ஹரியுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ், நானும் பிரசாந்த் அண்ணாவும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன்ஸை ஏறி இறங்கி இந்த படத்தை சேல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிருந்தோம். அப்போது இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நம்பி எங்களுக்காக வந்து அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து ஹரியுத்ரா. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ஆண்டனி தாசன் சார், பெரிய ஃபேன் சார். எல்லாருமே பெரிய ஃபேன். ஆனால் உங்கள் பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு சார். ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் சுப்லோஷ்னி அகெயின் ஃப்ரம் காத்தாடி, எவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம். ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணால் அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ லைனாக பாடின எல்லா பாட்டுமே நானும் ஆரியனாவும் பண்ண பாட்டுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ சுப்லாஷ்னி. அப்புறம் கார்த்திக் மச்சான், தேங்க்ஸ்டா. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்கான பட்ஜெட் ப்ராப்பராக எங்கள்கிட்ட இல்லை. பட் ஸ்டில் அதுக்கான அது எங்களுக்கு சொன்னதே கிடையாது. ஏதாவது பண்ணி அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். ஸோ தேங்க்யூ. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் சிஸ்டர், என்னென்னா சொல்லலாம், என் கோ ரைட்டர், என் கோ டைரக்டர். இந்த படம் எழுதுனதுலேருந்து அது விஷுவலாக கொண்டு வர வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அரிஷ்மா நீங்கள் தானே. எனக்கு என்னால் அது எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுனே தெரில. எப்போல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து கன்ஃபியூஸாக நிற்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரைட்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட இன்புட்டாக இருக்கட்டும், அது இல்லைனா ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஷூட்லேயும் சரி. ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் யூ வில் பி ஃபார் மை கோ ரைட்டர் அண்ட் கோ ரைட்டர். நாளைக்கு நீங்கள் படம் பண்ணாலும் நான் தான் கோ ரைட்டராக இருப்பேன். தேங்க்யூ. அண்ட் டெலிகனேஷ் சார், யூஆர் ஸோ கைண்ட். நான் கால் பண்ணி நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒன்று சொன்னோம், நான் ஒரு கதை ஒன்று சொன்னேன். ரெண்டுத்துக்குமே ரொம்ப கைண்டாக இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போனார். அவர் பையன் வந்திருக்காரு. சார் வி மிஸ் யூ சார். உங்களை மாதிரி டிசிப்ளினான ஆர்டிஸ்ட்டும் நான் இன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது சார். வி ரியலி மிஸ் யூ. அண்டு உங்களோட கரியரில் நான் ஒரு குட்டி பாட்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அண்ட் எங்களோட மற்ற ஆர்டிஸ்ட் இன்றைக்கி வர முடியல அவங்களால. லீலா சாம்சன் மேம், வினோதினி வைத்தியநாதன் மேம், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, எல்லாருமே வந்து தேர் ஸோ கைண்ட். அவங்க வாங்குகிற ஒரு பட்ஜெட்டோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கைண்டாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் டிஓபி டீம் இருந்தால் எழுந்துருங்களா. ஒரு படத்துக்கு டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் டிஓபி டீம் மட்டும்தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பசங்க எல்லாமே வந்திருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க படத்துக்காக. நாங்கள் ஒரு 15 பேர் இங்கே உட்காரோன்னா அந்த அந்த 10 பேர் அங்கே உட்கார்ந்ததுனால மட்டும்தான். இல்லைனா கண்டிப்பாக இந்த படத்தை கம்ப்ளீட் என்ன இது நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நான் இண்டிவிஜுவலாக பேச சொல்ல, பட் ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. நீங்கள் இல்லைனா அந்த படம் நிஜமாக கிடையாது. அது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் நான் சொல்கிறேன். ஆனால் என்னோட டைரக்ஷன் டீம் வசீம், ஜெய், விக்கி, எல்லோரும் ஒவ்வொரு ஸ்கெடியூலில் வேலை பார்த்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அதான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 21st எல்லோ அண்ட் சாய் எல்லாரும் சொன்ன மாதிரி முடிச்சிடறேன்டா, தனியாக வச்சு. ஓகே சாரி மச்சான், நான் மறந்துட்டேன். ஓகே ஸ்ரீ, நான் சொன்ன மாதிரி அதான் அவனை ஏன் நான் மறக்கிறேன்னா டசன்ட் மீன் தட் நான் தனியாக அவனை பார்க்கவே இல்லை. எனக்கு தனியாக அவங்க தேங்க்ஸ் சொல்லணுன்னு எவ்வளோ பேர் போன பாட்டு. ஸோ பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஸ்ரீ தான் எனக்கு எடிட்டர். தெரில எனக்கு அவன் இல்லாமல் நான் எப்படி அடுத்தடுத்து பண்ணணுன்னு எனக்கு நிஜமாக தெரியாது. எல்லா வகையுமாயும் கூட சப்போர்ட்டாக நின்றுருக்கான். கதை சொல்ல போகும்போது கூட நின்றுருக்கான், நான் படம் பண்ணும்போது கூட நின்றுருக்கான், ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கூட நின்றுருக்கான். மச்சான் தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஒன்ட்டு தானே சொல்லிட்டுருக்கேன். தேங்க்ஸ்டா. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை ஃபேமிலி, அப்பா, அம்மா, அக்கா, மாமா, ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ நாங்களாம் வந்து வெளில படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கிடையாது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக மாட்டோம், எங்கே இருப்போம் தெரிய மாட்டோம். சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லா வகையாமே.
அவங்க ஏதாவது ஒரு சின்ன டவுட் பட்டிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியும்னு தெரில. அம்மா ஸ்க்ரீனில் நேம் வந்துருச்சுமா. அது தேங்க்யூ. நவம்பர் 21 சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுக்கிட்டு எங்களால் என்ன பண்ண முடியுமோ படத்துக்கு உண்மையாக, சினிமாவுக்கு உண்மையாக எங்களால் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையாக ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலாம் பரவாயில்ல, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.